நீங்கள் கேட்க கேட்க நாங்கள் தருவோம். இப்போ ஊருப்பட்ட கூட அரியே இப்போ வருத்தங்கள் யாருக்கு எப்போ என்ன வரும்ன்றது வந்து யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் வந்துட்டு இப்படியான ஒரு கொடுமையான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே கவலை தான். அப்போ நேசன்னைக்கும் அப்படி அவர் மூச்சல் தூங்க தம்பிங்க சேட்டை காலம் காஜி கொடுக்க கொஞ்சம் கூட நம்பிக்கை. சரி எனக்கு சாப்பிடவே நீ எனக்கு வழியிடாம நான் கூட சாப்பிடுவேன். எனக்கு 73 வயதாக நான் எங்கே போய் உழைப்பேன். அதுக்கு இப்போ உங்களுக்காக இப்போ நாங்கள் மட்டும்தான் எடுப்போம். இப்போ உங்களோட குடும்பத்தாக்களை தவிர நாங்கள் எடுத்தோம் இல்லை. எனக்கு யாரெல்லாம் அடிப்பேன் தெரியுமோ. எனக்கு இப்போ கொஞ்சம் முன்ன ஒரு ஆள் அடிச்சது குறுக்க நரி வந்து விழுந்த இடத்த விழுந்தே கிடக்குறேன்னு ஒரு உதவி செய்ய சொல்லி அப்படின்னா வேணும். பின்னாலே மால் ஒன்று சொன்னேன் எவ்வளோ என்னோட கணக்கு இல்லை. உங்க பார்த்தியா சிக்கலாக பார்த்திடுறேன். நாங்கள் ஒழுங்காக போகிறோம். இப்போ அவார்டு முக்கியமான விஷயம் காய்க்கிறேன். ஒரு நிமிஷம் பொறுங்க வாருன்னா முக்கியமான விஷயம் வாங்கட சொந்தக்காரு உண்டியாக தான் இருந்த மருத்துறையில் அம்மே வணக்கம். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இதை நீங்கள் வச்சு போகணும். மாப்பணி நைஸாக ஒரு 500 எதுக்கு வைக்கணும். 500 ஒழிச்சு 2 1000 சொல்லியா அதாம்ல இந்த 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 சரி 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 வாழ்த்துக்கள். இல்லை யார் பிள்ளைகள் கொஞ்சம் எல்லாம் கூட நிற்கிறதால உருப்பட்ட வாழ்த்துக்கள். சரி எல்லாம் உள்ளே போங்க. நான் பாடம் எடுக்க வரேன்னா ஆதிசூடி பாடமாக அங்கே வரேன். இன்றைக்கு எங்கள் மூலமாக வீடியோ அறிமுகமாயினா தான் சரியே. அவர் இந்த பின்னாணிக்கிறார் உங்களை மாதிரி ஒரு உதவிக்கு ஆரம்பத்தில் கேட்டு வந்தால் தான் இன்றைக்கி நல்ல எங்களோட தொகுதி வேட்பாளராக இருக்கிறார். போன முறை எலெக்ஷன் கேட்டு 2 3 ஓட் போயிருந்தேன் அவருக்கு. என்ன ஜூலி ஏன் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். எந்த பிள்ளைகளுக்கும் இதே வளர்த்தான். அந்த பிள்ளைகளுக்கும் சத்தியமாக இதே வளர்த்தான். 33 காலண்டு 2 பிள்ளைகளும் முடிச்சு போட்டு இருக்கிறேன். உழைப்பில் ஒன்றும் இல்லை. அப்போ வேணும் எனக்கு உதவி செய்கிறதா. சரி எனக்கு சாப்பிடவே நீ எனக்கு வழியிடாமல் நான் கூட சாப்பிடுவேன். நான் அப்படி ஒரு மரமோடையே கொடுத்து வைக்கிறேன். இந்த இது 3000 வாங்க இருக்கானே. சரியா சரி மட்டக்களப்பு எங்கே இருக்கான்னு சொல்லுங்க. ஆமாம்மா அங்கே வன்னிக்கு அங்கால பார்த்தியல. இது உங்களுக்கு தெரியும். உங்களோட பேரே தெரியலையே. ஆனால் என்ன சொன்னாலும் உன்னோட ஒரு வடிவு இருக்கேனே. அம்மா நான் இந்த சின்ன பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா கூட இப்படி திரும்பி வந்த கதையை நான் உன்னோட திரும்பி வந்த கதை கொண்டு இப்படி கிடக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டிலடி ஜங்ஷனுக்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும் வந்துட்டு தொட்டிலடி அப்படின்னு சொன்னாலே வந்து நாங்கள் தொட்டிலடி அம்மாக்கிட்ட போகிறோம் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அங்கே போகிறது இல்லை. இன்றைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு பண்டத்தரிப்பில் வந்துட்டு இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே வீடியோ போட்டிருப்போம். வந்து ஒரே குடும்பத்தில் வந்துட்டு 3 பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் வந்துட்டு கேன்சர் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு தெரியும் வந்து கேன்சர்ன்ற வந்து ஒரு பொல்லாத ஒரு கொடிய ஒரு நோய். அது வந்தாலே வந்து மரணம் தான் சொல்லுவாங்க. அரணை கடிச்சா மரணம் அப்படின்ற மாதிரி கேன்சர் வந்தாலே மரணம் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்பாவுக்கு இருந்து அந்த குடும்பத்தில் 3 பிள்ளைகளுக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த அம்மாவோட மனநிலைமை எப்படி இருக்கும், அந்த பிள்ளைகளை வந்துட்டு திருமணம் செஞ்ச அந்த மனைவி மாற்ற மனநிலைமை வந்துட்டு எப்படி இருக்கும், அந்த கேன்சர்கார அந்த அவங்களுக்கு வந்துட்டு பிறந்த பிள்ளைகள்கிட்ட மனநிலைமை வந்துட்டு எப்படி இருக்கும். யாருக்கும் வாழ்க்கையில் என்ன வேணுமெண்டா நடக்கலாம். வாழ்க்கை ஒரு வட்டம். இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு கெட்டு போகலாம், நாளைக்கு கெட்டு போனவன் நல்லா வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ வருத்தங்கள் யாருக்கு எப்போ என்ன வரும்ன்றது வந்து யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் வந்துட்டு இப்படியான ஒரு கொடுமையான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே கவலை தான். அப்போ வந்து அந்த குடும்பத்தை நாங்கள் வந்துட்டு
அதில் இந்த யார் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அதாவது வந்துட்டு நாங்கள் மெயினாக போனதை வந்து அவங்களோட ஃபியூனரலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு நாங்கள் மெயினாக போனாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் அவங்களோட ஃபியூனரல் செய்கிறதுக்கு வந்துட்டு ஆட்கள் இல்லை, செலவுக்கு கையில் காசு கொடுக்க கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு அந்த ஃபியூனரலை வந்துட்டு முடிச்சுட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வந்து நாங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்குறப்போ வந்து அவங்க சொன்னாங்க எங்களுக்கு வந்து அவங்களோட வயல் காணிக்குள்ளே அவங்களோட வீடு வந்து இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டு கரண்ட் எடுத்து தாங்கோ, அப்படி இல்லாட்டி எங்களுக்கு ஒரு கிணறு கிண்டி தாங்கோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் சரி நாங்கள் உங்களுக்கு ஒரு கிணறு அடித்து தரோம், அப்படி இல்லாட்டி வந்துட்டு கரண்ட் வேலை செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ சொன்ன டைமில் வந்துட்டு நான் அங்கே உள்ள ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு அந்த பொறுப்பை வந்துட்டு கொடுத்துருந்தேன். தங்கச்சியாக நீங்கள் இருக்கா இல்லை சமத்திலே அங்கே அந்த அது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் கதைச்சிட்டு நீங்கள் இவங்களுக்கு வந்துட்டு கிணறு செய்யலாமோ அந்த கரண்ட் வேலைகள் செய்யலாமோ அதுக்கான எலிஜிபிலிட்டி இந்த காணிக்கு இருக்குதா அப்படின்றத வந்துட்டு பார்த்து எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லையும் வந்து அந்த பிள்ளை வடிவாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு எல்லா இடமும் காய்ச்சிட்டு வந்து சொல்லிச்சு வந்து அந்த அவங்க இருக்கிற இடம் வந்துட்டு வயல் காணி என்றால் வந்து அவங்களுக்கு கரண்ட்டுக்கான அப்ரூவலோ கிணறு செய்கிறக்கான அப்ரூவலோ எதுவுமே வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஈவன் நாங்கள் அப்ரூவல் இல்லாமல் அதை அடித்து கொடுத்தாலுமே கூட சடனாக வந்துட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் பிஹெச்ஆலையோ யாராலையோ வந்துட்டு ஃபைன் பண்ணிடுவாங்க அண்ட் வந்துட்டு அவங்க அதை பாவிக்க முடியாத கட்டமாக போயிடும். ஸோ அதால் வந்து இப்போ புல்லு கரைச்ச நீர் மாதிரி நாங்கள் எங்களோட உதவிகளை வந்துட்டு செய்ய முடியாத காரணத்தால் அவங்களுக்கும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி போட்டு வந்துட்டு அதை கைவிட்டுட்டோம். ஸோ கைவிட்ட ரீதியில் வந்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு அவங்களுக்கான கிணறு செய்வோமா வயரிங் செய்வோமா அப்படின்னு கேட்குறப்போ வந்து நான் சொன்னோம் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது, வேணுமெண்டா நீங்கள் வந்துட்டு காசை தரலாம், நாங்கள் வந்து அந்த காசை கொண்டு போய்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஒரு 2-3 பேர் வந்துட்டு கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தாங்க. இப்போ அதைத்தான் நாங்கள் கொண்டு போய்ட்டு அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள கொஞ்சம் மகிழ்விக்க போகிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் அவங்களோட 32 பேர் தானே அந்திரட்டி வந்து வருது பார்த்திங்க சொன்னால் இன்னும் கொஞ்சம் நாளில். அப்போ அந்திரட்டிக்கான பெரிய செலவு கொண்டு வந்துட்டு அவங்க செய்கிறக்காண்டி காத்திருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நாங்கள் கொண்டு கொடுக்குறதால வந்துட்டு அவங்களோட மனசு வந்துட்டு ஓரளவு ஆறுதல் அடையும். நாங்கள் பார்த்த அன்றைக்கே வந்துட்டு 40,000 ரூபா காசு ஒரு அண்ணா ஒரு ஆள் லண்டன்லேருந்து அனுப்பியிருந்தேன். நாங்கள் அவர்கிட்ட காசை வந்துட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு யார் யாரெல்லாம் காசு அனுப்பியிருக்காங்க அப்படின்றத நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல லிஸ்ட் வந்துட்டு இடையில வரைக்குள்ளான் கவிதாசன் சொல்லிச்சு தானே இப்போ அவங்கள்ட்ட முருக்கா போகணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நாங்கள் ஒருக்கா காருக்கு வந்து டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி போட்டு அவங்கள்ட்ட அந்த காசை கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த நவாலியில் ஜெசியம்மான்னு சொல்லி அவங்களோட வீடியோவும் போட்டு நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்புக்குன்னு சொல்லி பெருசாக ஒரு வந்து கதைக்கல முதல் தடவை வந்து கதைச்ச அந்த முதலாவது காசு கொடுத்து அதே அம்மாக்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க எங்கிட்ட அந்த பேலன்ஸ் காசையும் நீங்கள் வேணும்னு சொன்னால் அவங்களுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி அதன் நிமித்தம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காசை கொண்டு போய்ட்டு நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் ரைட் ஓகே இந்த 2 விஷயத்தையும் தான் வந்து நாங்கள் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலே வந்து வருத்தம் துன்பம் என்றது வந்து ஒரு கொடுமையான விஷயம் வந்தது. யாருக்கு என்ன மாதிரி என்ன சுச்சுவேஷனில் வரும்ன்றது சரி எங்கோ நேசனோக்கா உண்மையிலே எங்களோட அன்பாந்த நேசனையை கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடலில் பல வியாதிகள் கொடுமையான வியாதிகள் நிறையவே வந்து இருக்குது. ஆனாலுமே அந்த ஆள் வந்து ஒரு நம்பிக்கையோடு நடை போட்டு கொண்டு இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்தாலே அந்த செந்தன் என்னவன் செந்தன் எல்லாம் சென்சன் எல்லாம் குறைஞ்சிரும். அது டென்ஷனை தான் அப்படி சொல்கிறாரு வந்து அதெல்லாம் வந்து குறைஞ்சிருமென்னு சொல்லி உண்மையிலே வந்து நேசனை அதாவது நேசனை இப்போ வீட்டை இருந்தாருன்னு சொன்னால் வேலையும் இல்லாட்டி யோசிச்சுன்னு இருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த மூக்கால் ப்ளீட் பண்ணுற மாதிரி அந்த அப்படியான சில விஷயங்கள் இருக்குது. அப்போ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற காணி அதாவது வந்துட்டு நேசனைக்கு வந்துட்டு மனம் நிரம்பினே சந்தோஷம் சரிதானே. ஆள் வந்து சந்தோஷமாக இருந்தால் அந்த தன்மைகள் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஓவராக யோசித்து டென்ஷன் ஆகி கவலைப்பட்டேன்னு சொன்னால் அப்படியான விஷயங்கள் நடக்கும். அப்போ அதை அவாய்ட் பண்ணுற காணி தான் இருந்தால் வந்துட்டு கிழமையில் 2 நாள் வந்துட்டு எங்கள்கிட்ட வார சரிதானே. அப்போ வந்தால் நாங்களும் நல்ல மாதிரி அனுசரித்து ஆளை வந்து வடிவாக கவனித்து சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுத்து ஆளை வீட்டை கொண்டு இறக்கி போட்டு வாங்கினாங்க. அப்போ இது விழாங்க ஒரு சில பேர் வந்து நேசன் என்ன கடை இறக்குற இல்லையா கடை அனைவரும் கொமெண்ட்லேயும் தான் அவரோட வந்து நிற்கிற ஒரு ஆளுக்கு இப்போ தான் வந்துட்டு கடை போட்டு கொடுத்தவங்க. ஆனால் அவரை இப்போ எங்கள் கடையை பூட்டி போட்டு எங்களோட திரியிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க வந்துட்டு அப்படி எழுதுறாங்கன்றக்குள்ளே 5 நாள் அந்த வேலைக்கு போகிறாப்பா 2 நாள் வந்து தண்டை சந்தோஷத்துக்காண்டி செலவிடுது அன்றைக்குள்ளே கேளுங்க நேசன் நாங்கள் ரூபா காசு செலவழிக்க விடுற அமௌண்ட்டு இல்லை இல்லை ஃபோன் பஸ் காசுலேருந்து வேறு பஸ் காசு முழுக்கணும் அண்ணன் தந்தாம்பட்டார் வழியாக எதுவும் செலவு ஒன்றும் இல்லை. மற்றது பஸ்ஸு வரைக்குள்ள பஸ்ஸில் வருவார். ஏன்னா அவர் எப்போ எனக்கு தெரியாது அவர் வந்தால் தான் தெரியும். அதே மாதிரி போய்க்குள்ளே வந்து நாங்கள் காரில் கொண்டே விடுவோம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு இடையில கொண்டு வந்து இறக்கி போட்டு நாங்கள் பிக்மி போட்டு விடுவோம். அதுவும் அந்த அது பிக்மி அமௌண்ட்டுக்கு அதிகமாக தான் கொடுத்து விடுவோம். அதில் அந்த பஸ் காசை கவர் பண்ணக்கூடிய மாதிரி.
அந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு உண்மையிலே வந்து அவரால் எங்களுக்கு எந்த வித பிரயோசனம் என்று நாங்கள் சொல்லலை. அவர் வந்து எங்களுக்கும் சந்தோஷம் தான், எங்களுக்கும் மன மகிழ்ச்சி தான். ஆனாலுமே வந்து அவருக்காண்டி தான் நாங்கள் மெயினாக வந்து உண்மையிலே வந்து நேசனையோட வயசுக்கு வந்துட்டு நாங்கள் அவரோட நாங்கள் பழகிற வந்து அந்த மாதிரி இல்லை. அக்னியை வந்து அப்படி கேட்குறோம் உங்களோட தெரியும் தானே. என்னோட கேட்க வந்து நான் சொன்னேன் வெட்டுவான்டுவான். அப்போ அப்படி அந்த அந்த மாதிரி வந்து வயசை மாதிரி நாங்கள் பழகிறோம். அந்த ஆளும் வந்தால் உண்மையாக ஒரு குழந்தையாக மாறிடும். வந்து இப்போயும் சொல்லு எங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லும், மேன் கல்யாணம் கட்டினாண்டு கவலைப்படுறேன் எல்லாம் சொல்லும். அதை நான் வீடியோவில் காய்ச்சி காட்ட சரியில்லை. அப்போ நானே என்ன அப்படி கவலைப்படுறீங்களா என்ன, அப்போ உங்களுக்கு வேறு யாரையும் கல்யாணம் கட்ட மாதிரி ஐடியாவில் இருக்கிறீங்கண்டா செய்யலாமன்னு அதை கேட்டுருக்கு. என்னட்டா இருந்தால் கேட்டுருக்குது. அதெல்லாம் வீடியோவில் ஹைக்கிறே இல்லை. அன்றைக்கும் தேரணியை கவர் மாதிரி தான் நின்றவா. ஆனால் குடும்பத்துக்கு சின்ன குழப்பம் இல்லை 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 விதமான குழப்பங்கள். ஆனால் அன்றைக்கு சொன்னவாடா இல்லை அண்டையை போய் சொன்னேன் என்னண்டு அந்த கூட்டினோம் அன்றைக்கு பின்ன இதே ஒன்று சொல்கிறா நீங்கள் கூட்டினோம் இல்லை அப்படி ஒன்று சொன்னேன். ஏன் அப்படி தெரியல என்ன எனக்கு போய் கேட்டால் தான் அந்த வீடியோவில் அந்த வீடியோவில் நான் பார்க்கல என்ன லைன் போகிறீங்க இப்போ இல்லை 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 வேறு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இல்லை லைன் கீழே ஒன்றும் இல்லை. ஓகே அப்போ நேசன்னைக்கும் அப்படி அவரேஜ் மூச்சல் தூங்கோக்கா. ம் ம் கையா இல்லை கையிறா மொத்த கையை தம்பிங்க சேட்டை காலம் சரி வாங்க போ. அதனால் அந்த அந்த இந்த 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 சுவாசம் வந்து போகிற இடத்துல இருக்குல்ல, சுவாசம் போடுறது அதுதான் சரி அதுதான் சரி அதுதான் சரி அதுதான் சரி அதுதான் சரி அதுதான் சரி. வாழும் பெற போராடுற மாதிரி வாழும் பெற வச்சு செய்யணும். வாழும் வரை போராடு அக்கினி. நீ எங்க ரெண்டு போன் காய்ச்சாலும் கவிதாஸ் பிடிப்பு. என்ன காரணம் தெரியுமோ, கடைசியா நீ காய்ச்சால் கவிதாஸ் காய்ச்சால் அதால அவன் விடான். நீங்கள் சில லைன்களுக்குள்ள ஹால் வைக்க வந்து யோசிச்சு வைக்கணும். வயசுக்கு மரியாதை கொடுத்து அவன் லைனுக்குள்ள நீ போனது போல. நாங்கள் பண்டத்தரிப்பு கேன்சர் உலகத்தை பார்ப்போம். தம்பி உனக்கு என் காசு அனுப்பினதே பண்டத்தை இல்லை. ரைட் ஓகே. இப்போ ஒரு அக்காவோட எடுத்து காய்ச்சான். இப்போ அவள் டென்மார்க்கில் இருக்கிறவா. இப்போ காசு ஆடன்னு சொல்லி நான் அவன் பேரை போட்டு வச்சேன். அவள் போட்டு வச்சேன். ஆனால் அவள் காசு அனுப்பினேன், ரிசிப்ட் எனக்கு அனுப்பல. அப்போ நான் கால் பண்ணி கேட்டேன், அக்கா இப்படி நீங்கள் காசு அனுப்பல என்ன செய்கிறது, நான் கொடுக்க போகிறேன்னு சொல்ல. ஓம் அப்போ நான் கொஞ்சம் பிஸியால் மறந்துட்டேன். ஒரு 50,000 என்ற பேரால் நீங்கள் கொடுங்கோ, நான் வந்து பிறகுதாரணண்டு. அப்போ நான் சொன்னேன், இல்லையாக்கா நான் ஒருக்கா அப்படி தான் கொடுத்து லைட்டாக ஏமாந்தேன், அதால் நீ கொடுக்கலான்னு சொல்ல. ஐயோ அப்படி நான் வந்துட்டு செய்ய மாட்டேன். நான் சும்மா பாடி தான் சொன்னேன், நான் அப்படி செய்ய மாட்டேன் ஐயா, உங்களோட கதைக்கிறது எனக்கு அவ்வளோ விருப்பம். உண்மையாக நான் பிஸியால் நான் வந்துட்டு கொடுக்கல, ப்ளீஸ் கொடுங்க, உங்களால் முடிஞ்சால் கொடுங்க, நான் வந்துட்டு தாரேன்னு சொல்லி. இப்போ சரியில்லை தானே கேட்டதுக்காண்டி நாங்கள் கொடுப்போம். காசு வருதோ வரையில சிலவில் இதையும் பொய் என்னப்பா நாங்கள் என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கேட்குறோம் தான் அவள் அடித்து காட்டுறேன்னா பொய்யண்டா பாருங்க. அவள் அக்கா 100% போடுவாள், அதில் மாற்றம் இல்லை. எல்லாம் நம்பிக்கையான வாழ்க்கையா. போன ஒரு ஆள் ஃப்ரிட்ஜ் எடுத்து கொடுக்க சொல்லி போட்டு மாற்றி விட்டுருந்தே. அவரும் ஜெர்மன்லாம் இருக்கவர். ஹலோ ஹலோ ஓமாக்கா, அந்த உங்களோட காசு வந்து என்ன பேரில் கொடுக்குறக்கா? பாஸ்கரன் ஃபேமிலில விடுங்க. பாஸ்கரன் ஃபேமிலி அந்த குடும்பம் அண்டு. பாஸ்கரன் ஃபேமிலி. நான் ஃபேமிலி என்று உங்களோட பேரை சொல்கிறீங்க டாக்குமெண்ட். ஓ மற்ற என்னென்றால் நான் சொன்னான் இப்படி சொன்னான் டென்மார்க்னு சொல்லிப்பட்ட மாதிரி ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் தான். அவள் அப்படி அவள் நம்பிக்கையாக காசு போடக்கூடிய ஒரு ஆள் தான். அப்போ இப்படி சொல்கிறான்னு சொல்லி அக்னிக்கு சொன்னான். அப்போ அக்னி சொன்னா இங்கே அங்கே ஒரு ஆளை பார்ப்போன்னு சொல்லி போட்டு உங்களோட ஃபோட்டோவில் யாரை விட்டுருக்கியல், உங்களோட ஃபோட்டோவை பார்த்து போட்டு சொல்கிறான். இவையில் திருப்பி தர குடியாக்கள் இல்லை மேகடை கண்டு காய்க்கிறானக்கா. இந்த அக்னியா காதா நீ ஏன் இந்த மனசுல ஏன் அப்படி ஒரு எண்ணம் வந்தேன்டா சொல்லு. ஆக்களை பார்த்து சொல்லு.
நாங்கள் நல்லா என்ன விளக்கும் காசு கொடுக்க சொல்கிறீங்க காசு அனுப்புறீங்க இல்லை இல்ல டைம் இல்லாம இருக்கு அப்படி நம்பிக்கை இல்லையோ எங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை நான் சும்மா சும்மா அப்படி இல்லை நம்புறோம்ல ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்க நம்ம இதை நீங்களும் நம்ப வரணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்ப நம்பிக்கையில தான் சொல்றேன் அப்படி நம்பி குடும்பம் பெறுவோம் அப்படி நினைக்கிறேன் நான் திங்கட்கிழமை தான் டைம் இருக்கு இந்த டைம் அதான் இது சும்மா பெம்பளை தான் காய்க்கிறேன் நீ சீரியஸாக இருக்காங்க அவள் எடுக்க மாட்டாளா ஹலோ ஆறு அக்கா அப்போ நான் உங்களோட இது கொடுத்து விட்றேனாக்கா நீங்கள் எனக்கு அப்போ நீங்கள் அப்புறம் பார்த்துட்டு போட்டுவிடுங்க அப்படியும் இண்டே கொடுத்தோம்டா நீங்கள் ஒரு 2 நாள் பிந்தியண்டா 700 வரும் பட்டி 5 நாள் அண்டைக்குள்ளே 1300 வரும் எத்தனை நாள் பிந்தி போட போகிறீங்கன்னு சொல்லுங்க நான் அதுக்கு எத்தனை கணிச்சு சொல்கிறேன் அவ்வளோண்டா கூட போடலாம் அதுக்கு இப்போ உங்களுக்காக்கா இப்போ நாங்கள் மட்டும்தான் எடுப்போம் இப்போ உங்களோட குடும்பத்தாக்களை தவிர நாங்கள் எடுத்தோம் இல்லை எனக்கு யாரெல்லாம் அடிப்போம் தெரியுமோ எனக்கு இப்போ கொஞ்சம் முன்ன ஒரு ஆள் அடிச்சது குறுக்க நரி வந்து விழுந்த இடத்த விழுந்தே கிடக்குறன்னு ஒரு உதவி செய்ய சொல்லி ரிங்கோல வரைக்குள்ள குறுக்க நரி விழுந்து வச்சாம் அப்போ மருந்து கட்டுற காசு அனுப்ப சொல்லி அப்போ இப்படியெல்லாம் ஆக்கள் அடிக்க என்ன நான் எடுக்கிற சொல்லுங்க அப்போ அது சரியான அவற்ற நம்பரும் இல்ல உங்களோட என்ன பேர் கவிதாசின் அதை நான் போட்டு விடுறேன் பிரச்சனை இன்னும் அவனை போட்டு விட்டா கொஞ்சம் நல்லா காசு வரும் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் காசு கேட்பானாக்கா அப்ப அப்படி நீங்க இப்படி சொல்றேன்னா நான் எடுப்பேன் தானே அடிக்கடி நீங்க இப்படி சொல்றேன்னா நான் எடுத்து நீங்க அடிச்சோன்னா நான் எடுப்பேன் தானே சரி சரி துப்புற வேலை எல்லாம் போடாக்க உங்களோட வாடும் ஓகே ஓகேக்கா பாயா ஓகேக்கா பாய் 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 பண்டத்தடிப்பு கேன்சர் இஷ்யூ கவிதாஸ் வீடியோவில் உண்மையை சொல்லிட்டு குழம்புறீ இல்லை தான் கிருஷ்ணா நான் மூர்த்தி ஜெயா நாங்கள் முன்பு 38,106 ரூபா அனுப்பியிருந்தோம் வருத்தத்திலும் அவளை கணக்கு இருப்பாங்க அவர்கள் தேவையில்லை என்றபடியால் அந்த காசை நீங்கள் பண்டத்தரிப்பில் 4 நாட்களுக்கு முன்பு கேன்சரில் இறந்து போன அந்த கணவர் குடும்பத்துக்கு ஓகே மூர்த்தி ஜெயா எவ்வளவு வடிவாக டீட்டெயில் ப்ரிப்பேர் பண்ணி காசு அமௌண்ட்டு இல்லாமல் அப்படியே சொல்லி நாங்கள் கொடுக்குறோம் அப்பா இப்படி ஒரு கதையை காய்ச்சா அப்படி இருக்கும் நேசன்னு பலமையா பேசுங்க 38,106 ரூபா 106 ரூபா கொடுக்கிறாங்கடாப்பா 38,000 போடுவேன் 106 ரூபா நேசன் இந்த ஆட்டோ காசு போடும் ரைட் அப்போ ஏடிஎம் போய் தான் போகணும் போலையா என்ன பொருளாளர் என்ன பாரம்பர் கேன்சர் வேறு யாரும் ஒரு ஆளும் கொடுத்துட்டீங்க ஆமாடா இப்போ இதை கொண்டே கொடுக்குறது கொஞ்சம் கூட கொடுக்கணும் இல்லையன்றியோ அப்போ இதில் பாருங்க 20,000 மேர் தந்தாண்டால் நாதன் அண்ணாண்டு 70வது பர்த்டேயா 20,000 அதேமாதிரி கமலா அம்மா அவர் 2க்கு ஒரு ஆள் விலாசமாக டிக்டாக் லைவில் வரணுன்னு கேட்குறார் நாங்கள் என்ன இங்கேருந்து காசுகள் அனுப்புகிறோம் ஒரு 50,000 அனுப்பிங்க ஒரு 10,000 வந்தாலும் கொடுக்குற வழிகளுக்கு அனுப்பி தான் அனுப்புவோம் 6,000 எவ்வளோ அனுப்பினா மாதிரியா சும்மா விலாசமாக நான் இப்போ 3வது பேர் வாசிக்க 3ல் ஒரு ஆள் சொல்லலை எங்களுக்கு எடுக்க சொல்லியா ஆனால் அதை குறித்து கவலைப்படையிலேடாப்பா ஏன்டா எங்களுக்கு கடவுளேன்னு சொல்லி கடவுள் வந்து ஏதோ ஒரு வழியை தாரேன் என்ன சும்மா அப்படி கேட்க போகிறாலையும் அன்றைக்கு அவனும் ஒருத்தன் கேட்குறாங்க அவனுக்கு யூடியூப்பாக இங்கே வருது அது போ ஜனமும் கொடுக்கும் தான் இல்லையாண்டு ஜனம் தர்றது தான் இல்லையான்னு சொல்லவே இல்லை ஆனால் எல்லோரும் தர்றன்ற கதையை நான் அக்செப்ட் பண்ணாட அதை எதிர்பார்க்கவும் இல்லை நாங்கள் என்ன அப்படி எதிர்பார்க்கவும் கூடாது அதோட கஷ்டப்பட்டு உழைக்கிறதால் தங்களால் இயன்றதை சின்ன சின்ன சப்போர்ட்டுகளை ஆக்களை செய்ய நினைங்களேன் இப்போ நிர்ணயிக்கக்கூடாது நேற்று விமலன் நான் பர்த்டேக்கு மிஸ் பண்ணிடலாப்பா அப்புறம் லைவ்லாம் மிஸ் பண்ணேன் நான் நீ லைவ்லேயும் மிஸ் பண்ணல தம்பி
யூஸ் பண்ணியா பிரெயின் லைவில் யூஸ் பண்ணுவான் இந்த பாடியாளுக்கு என்ன சிரிக்கண்டே அவ்வளோ தான்டா பண்டத்தடிப்பு காணி பண்டத்தடிப்பு கேன்சருக்கு காணி என்று ஒரு வச்சுக்கேன் மற்றே போடுவான் அந்த புள்ளைய ஒன்று 25 கொடுக்க சொல்லி தந்தாடா அதையும் கொடுத்துடுவோம் மேவைக்கு பாவம் தானே கஷ்டப்பட்டாகலாம் ஏன்னா அது ஒரு சின்ன புள்ளி வந்து தான் சேர்த்து தந்தாமடாப்பா அப்போ அதை கொடுக்கலேன்னு வீடியோ பார்த்துட்டு குழம்பி கொண்டு வந்துதான் அப்போ அதை கொடுத்து விடுவோம் சரியில்லை ரைட் காட் அதுவே கொடுக்கல ஏண்டா அது வேறு எங்களுக்கு கொடுத்து அது கொடுக்கல அது வேறு எங்களுக்கு சொல்லிட்டு அந்த பிள்ளை கொடுக்க சொல்லி டே அங்கே அடிச்சு கேட்டா டேய் என்னடா பின்னுக்கு எல்லா அடியும் எனக்கு தான் படுது பொருவாரண பிஞ்ச இதில் உள்ள வந்துட்டு 70 50 1 20 1 58 வந்துட்டு காணுமா அப்போ ஒரு இதில் யாரும் எமர்ஜென்சியாக கேட்டாக்கள்கிட்ட பார்க்கணும் ஐயா கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த காசு ரூபாக்காண்டியோ அவா பிரச்சனை இல்லை தான் பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனை இல்லை 1 லட்சம் கனடா டீச்சர் நீ இப்போ இவ்வளோ நாளைக்கு அவன் மாடானே அவாண்டி இல்லை அவாண்டி விடுறா அவாண்டி விடுற 2 பேஜ் வருமா யாரு வேறு ரெண்டு அனுப்புனார் கொண்டாங்க தனாண்ணா தனாண்ணாவோ தனாண்ணா ஏதோ இந்த இதுக்குள்ளே கொடுக்க வச்சுன்னு வரல இந்த இது தனாண்ணா காட்டுங்கோ தம்பி நான் தனா என்னோட அம்மாவின் பிறந்த தினம் 1ஆம் தேதி தை மாதம் ஃபோன் நம்பரை காட்டுங்க இருக்கா தனாண்ணாண்டியம் கொடுத்துருவாங்க காணும் அதுவும் கொடுத்தா காணுமா 586 05 ஓகே பாப்போம் என்ன பேர் அம்மாவின்ட்ட தனாண்ணா அம்மாவின் பிறந்த தினம் 1ஆம் தேதி தை மாதம் கஷ்டப்படும் வயதானவர் அல்லது விலை உழந்தவர்களுக்கு இந்த உதவியை செய்யுங்கள் 25,000 உதவித்தொகை அனுப்பியவருக்கு நன்றி ஓகே அண்ணாவுக்கு ஒரு நன்றி சொன்னாலும் பிள்ளை இல்லைண்ணே ஏன்டா அண்ணா வந்து எப்படின்னு சொன்னால் இது இப்போ அனுப்பின சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம் அப்போது முந்தியொருக்கா 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் அனுப்பினவரா எங்களோட இது கூட அப்போ அது வேறு பிரச்சனை அப்போ இதில் கூட்டினா 25,000 70,000 38,000 50,000 183 அக்ரி 183 கூட கல்லோ இல்லை ஏன் 35 40 40 கூட வட்டு போச்சேண்ணே இப்போ வந்து 44 100 செலவா எவ்வளவு 4400 செலவோ மிச்சம் கிடக்கு மிச்சம் கிடக்கண்டா காண எடுத்துன்னு தான் போகணுமே சரி அப்போ இதில் 183 வருது பாவி 1,83,000 கொடுத்தா அவ்வளோ வேண்டலாம் ஏன் அங்கே போன பாக்கிறீங்க ஆக்க கொஞ்சம் கஷ்டம்தான் ஆக்க வசதி என்று இல்லை 30 வாங்குவேன் வாங்கிடலாம் இந்த பஸ் காசெல்லாம் போட்டுறீங்க காணுமா இப்போ 30 சரியா அவன் 33 கொண்டு மட்டமா 53 வாங்க 1.5 விட்டுட்டு எதாவது போகணும்லாமே நல்ல டீம்ல அம்மாண்ணே சரி அப்போ நான் ஒரு ஏடிஎம் கிட்ட போய் காசு எடுத்துண்டு போம் யாரு நவாலியம்மன்ற காசேமா இருக்கா தம்பி டீச்சரோட ஃபோன் பண்ணி கதை அவைக்கு தான் கொடுக்குறதோன்ற கேள் அன்றைக்கு அப்படி தான் சொன்னவா ஆனால் இல்லை ஆனால் பிறகு ஃபோன் பண்ணி கேடா சொன்னா அப்படின்னு சொன்னால் அந்த 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 ஈரல் பழுதா போன பிள்ளை இருக்குல்லோ அவைக்கு கொடுத்தாலும் ஓகேன்ற மாதிரி அதுக்கு மேக் ஷூர் பண்ணுங்கோ நாங்கள் இப்போ வீட்டை போகிறோம்னு சொல்லி அவள் தேவையான அப்புறம் அனுப்புவா பிரச்சனை இல்லை அது 1 2 உனக்கு அந்த காசுக்காத வேலை நீ சொல்லப்பட்ட வேலையை பேர் பேலன்ஸ் 1 2 நிற்கான் நீ மிச்சத்தை கொடுக்குறதா என்ன செய்கிறான்னு கேள் அவன் பேலன்ஸ் இருக்கணும் ஐயா 1.37 நினைக்கிறேன் 1.37 ஹலோ உங்கள்கிட்ட அடிச்சுட்டான் வணக்கம் டீச்சர் உங்க ஆமாம் அந்த பேலன்ஸை யார் கொடுக்குறது இல்லை நீங்கள் ஏதோ அன்றைக்கு அண்ணாட காய்ச்சி நீங்களும் அந்த இதயத்தில் பிரச்சனை பிள்ளை ஈரல் இல்லைடா ஈரல் இதயமா போச்சு அங்காள வைக்க
இப்போ வந்தம்மா நாங்கள் அந்த நீங்கள் சொன்ன நவாலி அம்மாட்டே போகிறோம். அவங்களுக்கு கொடுக்கணும்னாலும் ஓகே, இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கணும்னாலும் ஓகே, நீங்கள் சொன்னால் ஓகே யாருக்குனாலும். சரி சரி ஓகே. என்னன்னு கேட்டு நான் சொல்லக்கா. ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே சரி அம்மா சரி. சந்தோஷம் சந்தோஷம். ஓகே ஓகே. யாருக்குனாலும் கொடுக்கட்டாம், தேவைன்னா போன் அடிக்கட்டாம். யாருக்கு நான் கொடுக்கட்டான் தேவைன்னா கோடிக்கிறான் சொல்ல என் பர்டிகுலரில் அந்த பவைக்கு கொடுத்து விட்டு உண்டு. நீ அப்படிலாம் கதையே போட மாட்டியா நீ? யாருக்குண்டாலுமண்டேக்கா நீ வழியாக ஒருத்தர் கேட்கணும்டா அம்பியா. அந்த கேன்சர் இவன் கேன்சர் தான், சீரியஸ் தான், பிரச்சனை தான். சரி ஏற்கனவே வீட்டை போவோமே, சரியில்லை ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்களே அவன் இந்த மிச்ச காசையை கொண்டே கொடுத்து விடுவோம். ஏன்னா வேற ஒரு ஹெல்ப்புக்கு வரையில அதில் ஒரு அக்கா ஒரு ஃப்ரான்ஸில் இருக்கவா அடிச்சு சொன்னால் தான் மந்த்லி ஏதோ செய்கிறன்ற மாதிரி ஏதோ கொப்சியோ பொம்சி என்ற பேர். ஆனால் அதுக்கப்புறம் அட்ரஸை காணையில் இப்போ அவாடையும் காய்ச்சி போட்டு போவோம் அப்படின்னு போய் பார்த்து நான் அடுத்து கொடுத்து விடுவோம். அப்போ அக்கி நீ பெங்களூர் 2 லட்சம் எடுத்துட்டு வா. இதில் 1 லட்சம்ண்டா 113 பேர் கொடுத்து போட்டு அங்கால அவைக்கு மிச்சத்தை கொடுத்துட்டு போவோம். அப்போ இன்றைக்கு அந்த பணி முடிஞ்சுது. மற்ற பவி உனக்கு 30 வேண்டாம், நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு இங்கே அதை வாரம் எங்கடா படிக்கலன்ட்டு சொல்லி நீ கதை சரி காய்ச்சி போன என்ன காய்ச்சி காட்டுவாங்க. அப்படி கேட்கக்கூடாது, பிள்ளையடாப்பா. நீ 30 தாங்கோ வெளியிடத்து சொல்லக்கூடாது, அது பிள்ளையடாப்பா. வெளியிடத்து சொல்ல போனால் அது வந்துட்டு பிள்ளை என்ன மாதிரி போயிருமே. அப்படி இல்லை, நீ என்னண்டா நீயும் வேண்டின மாதிரியும் இருக்கணும். அதே நேரம் என்ன செய்யணும்னு சொன்னால் வெளியில் சொன்னால் பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும். இவ்வளோ நாங்கள் அப்படி தான் பண்ணுறோம் தம்பி. நல்லா இப்போ நீ காய்க்கும் என்னப்பா பின்னுக்கெல்லாம் சீட்டு மாறிடுறாங்களே. 50 சீட்டு இருக்கு மினிமேன் நீ இன்னும் நடுவில் விட்டு அப்படி சண்டை பிடிக்காம 2 பக்கத்து எடுத்துட்டு எனக்கு யோசிச்சு பாரு. உதாரணம் எனக்கு அந்த மென உழைச்சது யோசிச்சு பாரு அவன் தம்பி. இரவுல என் நித்திர வேலையில ஒரு கேள்வி நீ கேட்குற, நீ ஒரு கணம் யோசிச்சு பாரு. நீ ஐயா ஐயா நான் உங்கள் ஊரில் என்ன நடக்குது ஐயா? விஜயானந்த ஃபோட்டோலாம் மாட்டிக்கிறேன் இண்டேக்கோ. அது சரியா என்னண்டா இங்கே அந்த அவர் இருக்கார், அந்த கேன்சர் வந்து செத்தால் இருக்கார் அவர் கிட்டடியில். அவர்கிட்ட வீடு எங்கே கிடக்கு? அந்த ஒரே வீட்டில் 2-3 பேர் கேன்சர் தான். என்ன ஒரே வீட்டில் 2 பேருக்கு 3 பேர் கேன்சர். விழாமால அண்ணன் தம்பிக்கு கேன்சர், தமிழனுக்கும் கேன்சர். சரி இப்போ செத்தால விட்ட காட்டும். செத்தால விடுறதால நேராக போய் அதில் ஒரு கடை ஒன்று வேறு காயம் ஒன்று போகிறாங்க. அந்த கடைக்கு பக்கத்தால் அப்படி திரும்பி நேராக போவாங்க. சந்தைக்கு அதில் காட்டுவாங்க பக்கத்தில். வராது என்னதான் சித்த வருவார் ஏன்னு தெரியல. அதுதான் சரி வடிவா சொல்லுண்டாப்பா. கேன்சரால் வந்து செத்து ஓமண்டி போட்டு பிறகு என்னென்னு செத்துறது ஏன்டாப்பா. எங்கடாப்பா நான் பாதை மாதிரி வந்துட்டேன் போல வச்சு. அப்போ தபுக்கு பர்த்டேயா? விஷா ஹாப்பி பர்த்டே தபு. சந்தோஷம். தேவையில்லை வேலை ஒன்று பார்த்துருக்கலாம், அப்படி பார்க்கக்கூடாது. அண்ணாக்களுக்கு நீங்கள் விஷ் பண்ண ஒரு நன்றி சொன்னால் காணும். ஊரில் இருந்தோண்டெல்லாம் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நல்லா இருந்தால் பரவாயில்ல. பிள்ளைகள் யாரும் தர்ற காசுகளை வச்சு சேர்த்து அதை நீங்கள் தான் நல்ல விஷயங்களை பயன்படுத்துவோம். எங்களுக்கெல்லாம் தேவையில்லை, நாங்கள் நல்லா இயக்கம் தானே. ஏன் உண்டாகலாண்டே அந்த கேன்சர் அதை செத்த தம்பின்ற வீடு இதுதான் அதுக்கானே என்ன பியா பியா இல்லை இல்லை எங்களுக்கு பிரச்சனை. இப்போ நாங்கள் தெரியும் எங்களுக்கு இடத்த காட்டினா சரி போ கதை காசு ஆக்கிற பொக்கலாம் நிற்கா உங்களை கதை என்ன வாங்கண்ணே கிட்ட வாங்கண்ணே சும்மாரிக்கண்ணே. என்ன கை நீட்டுறா பார்த்தா பிள்ளையா கிடக்கு என்ன செலவு கையடிக்குது. எங்கே நேரம் இருக்கிறேன் வீட்டில் யார் இருக்கிற நீங்கள் மட்டுமா? என்ன எல்லா பல்லும் பிடிச்சி விட்றேனே எல்லாம் அப்போ என்ன சாப்பிட்றேன்
வெத்திலாக போடுற நீ நினைக்க இந்த உரலுக்கு ஓட்ட ஒடிச்சு தான் சாப்பியல் உலக என்ன அப்படியே மெல்ல வண்டியாக போட்டேன் பேர் பார்க்குற வீட்டு யார் பார்க்குற உங்களை மகன் இருக்காரு அது சரியா அப்போ என்ன செலவுக்கு இருந்தால் காசு பரிசு கிஃப்ட்டு வேணும் ஒன்று கேட்குறேன் எவ்வளோ வேணும் ஆக்கலாக எவ்வளோ வேணும் பின்னாலே மால் ஒன்று நிற்கிது சொல்லணும் எவ்வளோ வேணுமென்ட்டு என்னடா கணக்கே இல்லை உங்க பார்த்தியா சிக்கலாக பார்த்தியல நாங்கள் ஒழுங்கால போகிறோம் இப்போ அவார்டு ஒரு முக்கியமான விஷயம் காய்க்கிறேன் ஒரு நிமிஷம் பொறுங்க வாருன்னா முக்கியமான விஷயம் வாங்கட சொந்தக்காரி முந்தியாக தான் இந்த பாபா பருத்துறையில் இருங்க வாரேன் நாங்கள் காய்ச்சி போட்டு வரோம் போ இடங்கானமாம்மா சரி சரியா நான் இங்கே அந்த வேட்டு நாங்கள் வாரம் போங்க வா ஓமையா போகிறோம் போங்க வாரம் இருங்கோ நீங்கள் இருங்கோ வாரம் நான் அவாவோட காய் அண்ணம்மாவோட கொஞ்சம் காய்ச்சி போட்டு வாரம் இல்லை 500,000 ஒரு 500,000 கணக்கு என்ன டைம் இல்லை நைஸாக வச்சு கொண்டு போய் மாவட்டி கொடுப்பான் அப்போ ஒரு 1,500 அதான் பாவம் இல்லை அவங்களுக்கு பின்னாலேக்கா பாவம் இல்லை என்ன செய்கிறப்ப என்ன கொடுக்க எல்லாருக்கும் கொடுக்க நானும் இங்கே போகிறது அப்போ அவாவுக்கு ஒரு 1,000 ரூபா கொடுத்துருவாங்க சரி ஒன்று அவர் 2,500 ரூபா சரி இதை நீங்கள் வச்சு போகணும் இல்லையா மாப்பா நீங்கள் நைஸாக ஒரு 500 இதுக்கு வைக்கணும் 500 ஒழிச்சு 500 ஒழிச்சு 2 வரைக்கும் 1000 சரியா அதாம்ல இந்த சரி 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 ஓகே பாய் நான் போட்டு வா டக்குன்னு வா சரி சரியா நில்லுங்க அதுதான்டாப்பா அதோட ஆளை பத்தியோ நல்ல ஆள்டா எனக்கு அவன் பாயை பார்த்தோன்னு ஆசை வந்துட்டேன் பொக்குன்னு வயதானதை கண்டா இந்த காசி போகிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைடாப்பா என்ன பொறுத்து கொஞ்சம் விருப்பம் எனக்கு வயதான ஆக்களும் சின்ன பிள்ளைகளையும் கண்டா சரி நான் செலவழிப்பேன் இந்த இப்போ பொடியல் பொம்பளை பிள்ளைகளை செலவழிப்பாங்கல்ல சின்ன படி அதே மாதிரி நான் செலவழிப்பேன் அங்கே வீட்டுக்கார் நைஸாக ஒழிக்கல சம்மந்தம் இல்லை தகரத்துக்கு மேலால கேமரா விட்டு காட்டி விட்ருவோம் பார்க்கான்ட்டு ஓகே அம்மி வணக்கம் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் மிஸ் பண்ண கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக அடுத்தார் பிள்ளைகள் வாங்க கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கடவுள் ஆசீர்வதிப்பாராக வாழ்த்துக்கள் இல்லை யார் பிள்ளைகள் கொஞ்சம் எல்லாம் கூட நிற்கிறதுல உருப்பட்ட வாழ்த்துக்கள் சரி எல்லாம் உள்ளே போங்க நான் பாடம் எடுக்க வரேன்னா ஆதி சுடி பாடமாங்க வரேன் ஜூலி ஏன் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சரி சும்மா இருக்கீங்களா சும்மா இருக்கீங்க போமா இப்போ சரி பாருமே அப்புறம் பாருமா அம்மா அப்படி சும்மா இருக்கீங்களா நீங்கள் சும்மா இருக்கீங்களா அப்போ திருப்பி நீங்கள் என்ன சும்மா இருக்கீங்களா இந்தா பார்த்தீங்களா அப்போ கொடு மேய்க்க கொடு என்ன நடந்து வச்சு மேய்க்க கொடு இல்லை அது வந்து காந்தம் வந்து படிக்கலுக்கு தானே ஐயா நீங்கள் ஒரு அக்னிட்ட அக்னி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அமர்த்திக்கொண்டு புளியாமத்தை விட வடித்து படும் பிறகு வடித்தா என்ன மூக்குலாம் படும் அப்படி அமர்த்தி கொண்டு படும் இன்றைக்கு எங்கள் மூலமாக வீடியோவில் அறிமுகமாயினா தான் சரியே அவர் இந்த பின்னாடிக்கிறார் உங்களை மாதிரி ஒரு உதவிக்கு ஆரம்பத்தில் கேட்டு வந்தால் தான் இன்றைக்கி நல்ல எங்களோட தொகுதி வேட்பாளராக இருக்கிறார் போன முறை எலெக்ஷன் கட்ட 2 ஓட் போயிருந்தவருக்கு என்ன நான் ஒன்றே போட்டேன் சரி அம்மா எப்போ 31 சனிக்கிழமை வார சனி இந்த சனி விட்டு வார சனி 31 இப்போ வார சனிங்கோ வார சனி இந்த சனி வார இந்த சனி அடுத்த சனியோ
அன்றைக்கு சொன்னவா அந்த பிள்ளை வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி என்று அப்படி உண்மையாது. ஆனால் தேங்காய் விழுந்தா சிக்கல். எனக்கு பனங்காய் விழுந்தது, எனக்கு பனங்காய் விழுந்தது. ஆனால் கொஞ்சம் நசீத சாமான் இல்லை, அதால் பாதிப்பு குறையுது. தேங்காய் அண்டைக்குள்ளே பொறுப்பாக இறங்கிது. எவ்வளோ விழுந்தது அங்கே? நீரில் விழுந்தது, அப்புறம் வன்கள் இருந்தது, சவரம் அதான் மண்டை முன்பகுதியோ பின்பகுதியோ? ஆனால் ஒரு மாமியாந்து இப்படி சொல்லக்கூடாதான். நான் சும்மா கதைக்கு தான் கேட்டேன் பாடிக்கு இப்படி கொஞ்சம் பிரச்சனை சொல்லி. அவளுக்கு தெரியும் இல்லை, நாங்கள் ஒன்று கோவிக்கிறோம், அவன் கோவித்து அம்மாவே தான் பாவிக்கிறா எங்களை. ஏன்னா எனக்கு அம்மா பையில அவையோடான்னு இருக்குது. சரி, இப்போ நான் ஏன் வந்தேன்டா உங்களோட அந்த காணிக்குள்ளே டொய்லெட்டும் அடிக்கலாம், செய்யலாம், கிணறும் அடிக்கலாது, கரண்டும் அடிக்கலாம், வயல் காணின்றபடியா ஒன்றும் செய்யலாது, கரண்ட் எடுக்கலாம். அது என்ன தெரியும், அது நீங்கள் அவே தாங்க அதாவே தாங்க கொண்டீங்களா. நாங்கள் ஆக்களை விட்டு விசாரித்து கேட்டதில் உங்களுக்கு அதுக்கு அனுமதி இல்லை, செய்யலான்னு சொல்லி போடணும். அதனால் எங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் காசாக்களை அனுப்பினேன் உங்களுக்கு கொடுக்க சொல்லி. அப்போ அதை வந்து நாங்கள் 31 தருவோம்ன்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். நாங்கள் சரிதானே 31 அந்த செலவு யார் பார்க்குறார்கள்? நாங்கள் ரைட். இப்போ என்ன செய்ய போகிறீங்க? காசுகள் இல்லாத இருக்கிறோம். உங்கள்கிட்ட கேட்டேன் நான் கோன் பண்ணி அண்டை சொன்னாங்க 29. அப்படி கோன் பண்ணி கேட்ட ஒரு விஷயாரியை பார்த்து நீங்கள் இது உங்களுக்கு கிறிஸ்மஸ் உடுப்பு நல்லா நல்லா கிடக்குன்னு நான் நினச்சேன். நான் பிள்ளைன்னு சொல்லி. அப்போ என்ன செய்வோம்? எவ்வளோ வேணும் 31க்கு? 2 லட்சத்துக்கிட்ட போகணுங்க. மரக்கறி சிலவுகள், ஐயட்ட சிலவுகள் இல்லை 29. ஓ தேங்காய் சாமான்கெல்லாம் விலையுங்க சரியா 31க்கோ? ஓ அப்போ ஒரு 27 28 செஞ்சு விடுவோம். 32 வாட்டும் போவிடா பாருங்க. இப்போ 29க்கு தான் செய்கிறோம். 29 ஐயரை பிடிச்சி தொடக்க கழிச்சு 31க்கு 29 கழிச்சு எவ்வளோ முடியும் இப்போ 31க்கு? 32 எல்லாத்துக்கும் நாங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு 1.5 லட்சம் வேணும். 1.5 வேணும். 1.5 வேணும். அவ்வளோ கிட்டாக்க கையில் உங்கள்கிட்ட ஒரு சாதமே இல்லாண்டு. அப்போ என்ன செய்ய புரியும்? காலேஜ் இந்த காய தன்மலை சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் அதுவும் மோதிங்க இந்த காய். இப்போ 31க்கு என்ன புரியும்? இன்னும் கடமை செய்ய ஒன்று நாங்கள் என்ன எங்கேயால் மேரட்டி கேட்டு திரிகிறோம். காய் ஓடுவோம் நான் போட்ட மாதிரி தராமல் நாங்கள் மெய்யண்டு எடுக்கிறாரு. தந்தா தான் மெய்யண்டு எடுக்கிறார். நான் ஒரு கொஞ்சம் காசு தந்துட்டு போனால் அதை நீங்கள் வச்சுருப்பீங்களா இவ வச்சுருப்பாங்க? நானண்டா நான் தான் வச்சிருப்பேன். அப்போ அண்டைக்கு வச்சு தந்த ஆசைலாம் நீங்கள் தான் வச்சு சில ரெண்டா. இப்போ இது நாங்கள் 2,000 வந்தாங்க. நாங்கள் எங்கேயுமே 2 தடவை 3 தடவை தான் போடுறாங்க. அப்போ 2 தடவை வந்தால் திருப்பி வர மாட்டோம். இப்போ உங்களுக்கு நாங்கள் சொன்ன கண்டிப்பாக ஒரு சின்ன விஷயம்லாம் செய்யத்தானே வேணும். அதால் இந்த 31 என்றாலும் நாங்கள் எங்களோட செலவில் செய்வோம்ன்ட்டு வந்தோம். நாங்கள் இப்போ 31 செலவை நாங்கள் பொருட்படுத்தி செஞ்சோம்னா ஓகே உங்களுக்கு சந்தோஷமோ? ஓ இல்லாட்டி யாரும் மாறி செய்யட்டு போய் இருப்போம். மாறி செய்யணும் சிக்கவர்களுக்கு அதுகளுக்கு உதவி செய்தாங்க. பின் இதுக்கும் நான் செய்யலை. இப்போ நீங்கள் சத்தம் போடாமல் இருந்தால் ஏதோ ஒரு பக்கத்தால் மாறி செய்யணும் தானே. அப்போ நாங்கள் அவன் இப்போ தானே சொல்லியோட நிற்கணும். நாங்கள் சில வழிக்க காசு நீங்கன்னாலும் அது தாருங்கோ ஒன்றுதான் மண்ணு செடி போட்டு போடுங்க. இப்போ நைஸாக நீங்கள் வேறு நாள் தான் ஒன்றும் செய்யலாதானே. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நைஸாக இருக்கிறான் என்ன இருக்கிறா ஒரு 2 நைஸாக இருந்தால் அவ்வளோ மக்கள் மாறி போட்டு கொடுக்கட்டும். அது இப்போ எந்த பிள்ளைகள் என்றால் அப்படி நான் சொல்லலாம். எந்த பிள்ளைகளுக்கும் இதே வரட்டான். 2 பிள்ளைகளுக்கும் சத்தியமாக இதே வரட்டான். 33 காலண்டு 2 பிள்ளைகளும் முடிச்சு போட்டு இருக்கிறாங்க. உழைப்பில் ஒன்றும் இல்லை. அப்போ வேணும் எனக்கு உதவி செய்கிறதா? சரி, எனக்கு சாப்பிடவே நீ எனக்கு வழியிடாமல் நான் கிடக்க போகிறேன். எனக்கு இப்போ 73 வயதாக விட்டுது. நான் எங்கே போய் உழைப்பேன்? 73 வயசாகிட்டு. ஓ அந்த 70 வயசுக்கு மேற்பட்டாங்க எங்கே கொடுத்தம் கிடக்கு பேக்காருக்கு முடிஞ்சு உங்களுக்கு 73 ஆகிட்டு. ஓ சொல்கிறேன் இல்லையே வரைக்கும் ஃபோன் பண்ணிக்க நீ அங்கே 2 பண்ணின்னு வந்துருப்பேன். வாரம் தெரியா? அதுதான் பிரச்சனை. அப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் காசு வரேன். அதில் ஒரு 5 வேணுன்றீங்களே. ஓ சரி. அப்போ தம்பி ஒரு எவ்வளோ 1.5 வேணுமே என்ன காசு அந்த ரெட்டிக்கு? ஓ ஒரு 2 வந்தால் சமாளிக்கல பத்தாதானே நேரம் நீங்கள் சாரத்தை நாங்கள் கொண்ட வழியே வேணும். இப்போ நீங்கள் உங்களை நாங்கள் அடிக்கிறது பேசுகிறோம்.
சாரத்தை வேண்டத்தானே வேணும், கொஞ்சமும் ரொம்ப நீங்கள் சாரத்தை நாங்கள் வேண்ட வேணும். அப்புறம் சாரோட ஹேப்பன் அப்புறம் ஒரு ஒன்று வந்ததே மலைக்கல அவங்க சிலவு வேற என்னதுன்னு தெரியாது. உங்களை யாருந்து தெரியுதோ யாரு அவங்க மாமின்னு தெரியும். சிலவு இவ்வளோ காசு வேணும் கொள்ளும் அவருக்கு தெரியாது. சாமான் 73 வயசுக்காரை தெரிஞ்சது 43 வயசுக்காரை தெரியும் போனது 73 வயது கூட சொல்லி போட்டேன். நடக்க எடுக்க உழைப்புகளில் இல்லை, அறிவு சொல்லுது. படித்தது 3ஆம் வகுப்பு தான். நீங்கள் எவ்வளோ படிச்சீங்க? 3 தான் படித்தேன். அப்புறம் அது மாமிக்கேற்ற மருமகள் தான். ஓ சாடிக்கேற்ற மூடி சன்னனுக்கேற்ற மயிலின்னு சொல்லுவாங்க. சரி இந்தா நான் அப்படி ஒரு மருமகளோடய கொடுத்து வச்சேன். மருமகள மாமினான் தேவையில் இருக்கு. அவளுக்கு என்ன வந்தாலும் ஒரு வருத்தம் ஒரு என்ன வந்தாலும் நான் தான் கொண்டு என்னங்க ஆனால் உண்டுன்ற ஒரு விதமா பழைய ஆள் தண்ணை பழைய ஆள் தண்ணை பழைய ஆள் 30 40 2 போகுது 50 உங்களுக்கு கொஞ்சம் பின்னே கடி 60 அது வீடு 70 ஏன்னா ஒழிப்பான் 80 அந்த புரியமாக்கா கொடுங்க 90 கிளம்பி போச்சு. இப்போ திருப்பி வரணும் போல. திருப்பி வரணும் போல. 4-5 பேரை கூப்பிடுவோம் காசு பிடிக்கிற. எடுங்க 1 2 சாமி சொன்னாடா 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 அவ்வளோ 20,000 காணுமோ நீங்கள் பாருங்க. சரி வீணு நாங்கள் வேண்டி கிலோ வலிக்கிறோம், என்ன செய்யறது? காணா அப்புறம் 50 நீங்கள் கேட்க கேட்க நாங்கள் தருவோம். இப்போ உருப்பட்ட கூட அரியே இந்த மாக்காய் தான் மாக்காய்ச்சி பிறண்ணே வருமானே அவசரப்பட்டது அந்த இதுக்கு கொண்டா கொண்டா 50 கொண்டா 50 கொண்டா அப்போ 50 அக்காட்ட கொடு அக்கா அக்கா அப்போ 3 5 6 9 35 என்ன 50 சரியே கொண்டது. அப்போ 31 அந்த மேட்ச் வரணும். எனக்கும் சொல்லுவோம். இடம் கோனில் சொல்கிறோம். இடம் என்னத்துக்குப்பா நாங்கள் அப்போ பாருங்க வார சனிக்கிழமை என்ன 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 கரையாச்சு மரக்கறிக்கு அதான் என்ன கரையாச்சு மரக்கறி இப்போ கொஞ்சம் தானே என்ன வழியாக கிடக்குதோ அதை வேண்டிக்கு அமைக்கிறான். போகிற போக்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் கேட்பாவில் மரக்கறி விலைக்குள்ளால வாரா விலையே சத்தியமாக என்ன விலை? 1 கிலோ பூசணிக்காய் 50 ரூபா. ஏன் 50 என்ன 1/4 கிலோ 50 ரூபாய்க்கு 50 மாட்டினாங்க. அது டுபே இது சர்க்கரை இல்லை சக்கரை ஆன் பண்ணாங்க. இங்கே வா என்னண்டு இந்த பிள்ளையான வேலை இல்லை கூப்பிட்டு காய்ச்சி போட்டு இப்போ ஓடுறான் வேலுங்க. என்ன என்ன கறி பிடிப்பியா சொல்லுங்க, என்ன கறி பிடிப்பியா சொல்லுங்க. எல்லாம் மட்டும் எல்லா மரக்கறியும் வேண்டாம், 18 மரக்கறி வண்டி சமைக்க வேணும். அந்த செத்தா சொன்னேன் 18 மரக்கறியை சொல்லி அதாவது நாணமாக்கும். என்ன நாணம் இப்போ செஞ்சா அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்படி வேண்டிச்சு ஒரு கறியும் பையன் அப்போ சும்மா செத்தாக செத்து போச்சு. அப்புறம் 18 கறியும் 30 கறியும் காய்ச்சி சும்மா சில வச்சுட்டு இருக்கிறாங்க. முறைக்கு செத்த வீட்டுக்கே பட்டி எடுக்க மாட்டேன் நாங்கள். ஓலையெல்லாம் கொண்டு போவோம். நாங்கள் வந்தாங்க யாரு எங்களை செத்த வீட்டுக்கு நீங்கள் இருப்பீங்களோ கதைக்கிறா யோசிச்சு கேட்கோமல்லோ. சரியான வருஷக்காரி இருக்க மாட்டா, நான் தான் சாவேன். தம்பி 3000 ரூபா எங்கரை கொடுப்போம். சரியே எவ்வளோ எங்கர் 3000 என்ன பண்ணுறீங்க? ஏன் கூட எங்கே பெரிய எங்க அந்த அங்கர் இல்லை இது பொப்பிக்கோ அங்க சுவர் நொன்பேட்டைங்க சுவர் இன்னும் மெலிவு அடே இல்ல என்ன அதெல்லாம் மில கூட கதை 1500 காட்டுது என்னது இந்த இது 3000 எங்க இருக்கானே சரியா அப்போ 1.5 தந்தாச்சு 31க்கு 3 உங்களுக்கு எங்க இருக்கு இப்போ சிலவுக்கு இல்லை சிலவுக்கு தான் சமைச்சு சாப்பிடணும். இவா கணக்க காய்ச்சி நிற்கிறா 400 இவா நம்ம
எனக்கு ஒரு அக்கா இஞ்சி வாங்க அக்கா, இஞ்சி வாங்க, இஞ்சி வாங்க, இஞ்சி வாங்க. நேற்று ஆஸ்பத்திரியில் போய் வாட்டில் மறைக்க இது இந்த செட்டை கூட நோட்டும் மாட்டன் நோட்டும் அது புல்லாக வருத்தம் கேஞ்சரி பார்க்க புல்லாக வருத்தம் மறைக்க ஓடி வாரது தளத்தில் ஹிரிமி கண்டு நிற்க சொல்லி இது ஓடியான் இருக்கு தம்பி யாரேட்டு போனாங்க என்ன அவரே நிற்க தெரிஞ்சு ஆகலை என்று ஓடி வந்துட்டா எனக்கு ஆக்கல இல்லையோ இந்த உடம்பு ஃபுல்லாக்கலாம் தான் அது வேற ஆயினும் தேவையான இதுகளுக்கு என்னது உங்களுக்கு ஆஸ்பத்திரி அதுகளுக்கு நிற்க வர மாட்டேன் என்ன காணுமோ 1.5 லட்சம் இது தந்து 31க்கு 3000 எங்கே தந்துடாக்கு காணுமோ ஓ காரணம் சந்தை நாளைக்கு அடைச்சில அதுக்கு தாருங்க சமைச்சு ஆய் வியாழக்கிழமை வேண்டாம் வேண்டாம் 30 வேண்டாம் 30 வேண்டாம் வியாழக்கிழமை இதுங்க வியாழக்கிழமை 29 இல்லை 5000 இல்லை 5000 கண்டு வேணா வருஷமா ம் 10,000 தான் இல்லை இலங்கையில் எங்களுக்கு கவர்மெண்ட் தாரதானே நாங்கள் தரலாம் என்னால் கரண்டு செய்யலாம் கரண்டு வாசி ஏதான் வச்சு தரணும் என்ன போகமாட்டோம் இந்த 50 அப்போ உங்கள்கிட்ட 1 3 வாட்ட 2 4 ம் சரியே ஓ ஓ 1 3 ம் 80 2 4 80 ஏதாவது 1 3 2 4 அப்பா சரியே சரியா 1 3 80 அப்போ 1 83 சரியோ இப்போ இது வந்து உங்களோட வீடியோ நாங்கள் போட்ட பிறகு அந்த வீடியோ பார்த்து காசு அனுப்பினாங்க இதில் வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் பாஸ்கரன் ஃபேமிலின்னு சொல்லி அவங்க ஒரு 50,000 அனுப்பினவங்க இந்த அக்காட்டாங்க கொண்டே கொடுங்க அதுதான் நான் உங்கள்கிட்ட தந்துருக்கேன் சரி தானே அதே மாதிரி மூர்த்தி ஜெயாண்டு கனடாவில் இருந்து அவங்க ஒரு 38,100 அனுப்பியோம் 100 உண்மையான டைட்டில் வேணுமெண்டா தரணும் குழம்பாங்க சரி 100 நான் எடுத்தேன் சொல்கிறேன் ஓ மற்றது ஜெர்மனியிலேருந்து நாதன் 70வது பர்த்டே முன்னிட்டு அவங்க ஒரு 20,000 அதே மாதிரி கமலா அம்மான்னு சொல்லி அவங்க ஒரு 50,000 வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 989 அதே மாதிரி பாஸ்கரன் ஃபேமிலியோட வாட்ஸ்அப் நம்பர் 958 மூர்த்திஜியாண்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 699 அதே மாதிரி லண்டனில் இருக்கிற தனா அண்ணா அவங்களோட அம்மான்ற பிறந்த நாள் தை மாதம் 1ஆம் தேதி அப்போ அதை முன்னிட்டு ஒரு 20,000 மட்டும் அனுப்பிடுவாங்க மொத்தமாக 1,83,000 அது உங்களுக்கு வடிவாக பங்கெடுத்து தந்துருக்கேன் சரியோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ அவைக்கு அந்த காசு அனுப்பின 4 பேருக்கும் ஒரு நன்றி நன்றி எனக்கு இல்லை வைக்க காசு அனுப்பினதுக்கு நன்றி காசு அனுப்பினதுக்கு நன்றி எங்கருக்கு அங்கே வாங்கி தந்தவைக்கு நன்றி 31 கிலோ 31 கிலோவுக்கு தந்தவைக்கு நன்றி அவருக்கு ஆளு சேவை எடுக்கிற ஒரு உதவி 31 நாள் மட்டும் சமைக்கிறதுக்கும் தந்ததுக்கும் நன்றி என்னண்டு 31 நாள் மட்டும் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு அதுக்கும் தந்து அதுக்கும் நன்றி 31க்கும் தந்து எங்கருக்கும் தந்து 31 நாள் மட்டும் ஆட்டுக்குட்டியும் தந்துடாது ஆட்டுக்குடி மாட்டுக்குடி ஆட்டுக்குடி மாட்டுக்குட்டி என்று சொல்கிற மாட்டு கண்டு ஆடுதான் குட்டி சரியே அப்போ சந்தோஷம் என்ன சந்தோஷம் ரைட் அப்போ அந்த இவங்களுக்கு காசு அனுப்பின 4 பேருக்குமே நன்றி 1,83,000 அக்கா இந்த எழுதி வச்சது அப்படியே தந்துட்டேன் அதில் ஒரு 106 ரூபா அது இப்போ மாற்றினா சில அடைய தரையில் அதுவும் நீங்கள் குழம்பினா தரேன் 100 ரூபா இல்லாட்டி பிறகு விரைக்க தரோம் அந்த ரெட்டுக்கு வருவோம் தானே ஓ வாருங்க அப்போ தான் இருக்கும் வடிவா மிரக்கறி வேண்டியது அது என்ன வடிவாண்டா நல்ல மிரக்கறி வேண்டி சரி அப்போ சந்தோஷம் தானே சந்தோஷம் இது நீங்கள் அந்த டீக்கும் சில வழியுங்கோ இனி 31 வரைக்கும் சாப்பிட்றதுக்கு தந்துருக்கோம் மற்ற எங்கே 2 வண்டி நீங்கள் குடியுங்கோ எங்களால் முடிஞ்சதா இதுக்கு மேலே பிறகு கால் பண்ணப்படாதான் உங்களுக்கு வந்தால் நான் கொண்டு வந்து தந்துட்டேன் வேறாடி கோல் பண்ணுவோம் அந்த அட்டிக்கு வேற ஆட்டி நீங்கள் எப்படி வாரிகள் ஆனால் உண்டு இல்லை அந்த அட்டிக்கு நான் எங்கே நிற்பேன்னு இருக்காது எத்தாம் தேதி வருது சனி சனி சனிக்கிழமை 4ஆம் தேதி சனி இன்றைக்கு 28 35 இன்றைக்கு 4ஆம் தேதி வருது 4ஆம் தேதி நான் அங்கே இங்கே மட்டக்களப்பு வாகரையில் நிற்பேன் சின்ன மீட்டிங் வந்து ஆக்கள் வரையினேன் பின்ன அந்த அளவில் நிற்பேன் அதால் கொஞ்சம் கஷ்டம் அப்போ மட்டக்களப்புலேருந்து இரவு வரலாமண்டா நான் பாருன் சரியே மட்டக்களப்பு எங்கே நடக்கும் சொல்லுங்க ஆமாம்மா அங்கே வன்னிக்கு அங்கால பார்த்தீங்களா இது உங்களுக்கு தெரியும் உங்களோட பேரவே தெரியலையே அவன் தான் வன்னிக்காரன் தானே மட்டக்களப்பு வன்னிக்கு அங்கால மட்டக்களப்பு கூட சொல்லுங்க அங்கடாக்கு மட்டக்களப்பு மட்ட ஐயோ நான் போவோம் இல்லை இருக்கு அதான் நான் கேட்க மட்டக்களப்பு வன்னிக்கு அங்கால படுத்தேன்னு சொல்லுங்க அப்போ நீ அங்கே கூட்டின்னு இருக்கா தெரியாது எனக்கு மட்டக்கிழமை சொல்ல கேள்வி வன்னிக்கு அங்காலன்னு சொல்ல கேள்வி எனக்கு இந்த இடம் மாதிரி தெரியாது
சரியா அப்போ நாங்கள் எல்லாம் ஒரு நாள் மட்டக்களப்பு போவோம் நீங்கள் 31 முடியுங்கோ சரி தானே உங்களையும் கூட்டி கொண்டு போங்க உங்களோட 31 போவோம் நாங்கள் மட்டக்களப்பு எந்த 32 போவோம் சரி சரி ஓகே சரியான முறை சரியா பாரம் போட்டு வாக்கா சந்தோஷமா இருங்கோ ஓடி வரக்கூடாது ஆஸ்பத்திரியில் மறைக்கிறோம் உங்களோட நன்மை தான் சரியா சந்தோஷம் நன்றி எல்லாருக்குமா தம்பியா மிரக்கறியை பார்த்துபடியாக வேண்டிக்கிடுங்க மெலிவா மிரதான் வளர்த்து போனீங்கன்னா எடுக்கலாமா அங்கே தெரிஞ்ச அண்ணூர் ஆள் இருக்கார் என்ன பேருடா கரண் என்ன அவர் போய் கேளுங்க கிருஷ்ணான்னு சொல்லி சரியா பாரம் போட்டோம் தேவைண்டா தேவையில்லையே இது தேவையில்லையே எனக்கு நீங்க அப்போதான் நானும் தேவைப்படுமா 31 பேர் ஆயிரத்து பொண்ணு நீங்கள் சிரிச்சீங்களா இப்போ ஆத்து சரியாண்ணா பாரு தம்பியா போட்டு வாண்டா வர வார் அதில் 2 பாட்டி எதிர்பார்க்கலாம் போல இந்த பார்வைக்கு அதில் நிற்பேன் போயிண்டா பாரு நீ ஒரு ஆள் என்ன எதிர்பார்க்கலாம் குறைஞ்சு அடுத்துண்டா முகத்தை ஆ இல்லை இல்லை நான் கணக்காக எடுப்பேன் மட்டு கவனத்தை விடுவேன் பெரிய வீரர்களுக்கு பக்கத்தால் வந்து நிற்கும் பாரியோண்ணா போவோம் ரவுண்டு போவோம் பாரியோ அவரு காசாங்க பாரியண்ணே சும்மா சுற்றியே ரொம்ப போல பயமே என்னதுக்கு பயப்படுறேன் அது போட்டுவான்னு சொல்கிறேன் என்னது சொல்ல அங்கே ஒன்று கொடுத்துருப்பேன் ஏன் எனக்கு கலைக்கிறேன் ஆனால் என்னது சொன்னாலும் உன்னோட ஒரு வடிவு இருக்கேனே அம்மா நான் இந்த சின்ன பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா கூட இப்படி திரும்பி வந்த கதையை நான் உன்னோட திரும்பி வந்த கதை கொண்டு இப்போ கிடக்கே என்ன பசியை பச்சிக்கிறேன்னு வாயும் கண்ணும் தான் போட அது என்ன பொட்டு மாதிரி சந்தனம் மாதிரி ஓ பல்ற கோயில் கிருஷ்ணகிட்ட சக்கரமோ இதால் போய் தலையை கொடுத்துட்டியார் போல என்ன சக்கரத்துக்குள்ளே அதுதான் சரி எத்தனை வயசாக 68 எத்தனை 70 விலையிலேட்டாக்கு 68 கிட்ட அணிக்குது 68 69 அணிக்குது அதாக்கு எத்தனை வயசு எல்லோரும் மாடு இடம் விட்ட மாதிரி வெத்திலாக கூட இருக்குது என்ன 75 அப்போ வாக்கு ஒரு 1000 ரூபா காசு கொடுக்கலையே நாங்கள் கிறிஸ்மஸுக்கு பாவம் தரட்டேன் 1000 ரூபா காசு கொண்டா சரியில்லைப்பா இன்னும் இந்த அம்மந்துட்டா அப்படி ஒருத்தடி அப்புறம் அந்த பாவம் பழி எங்களை வரக்கூடாதா கொண்டா நைஸாக நிற்குமா போல் நின்றுட்டு சத்தமெல்லாம் வேண்டிட்டு போயிடும் அப்புறம் ஆக்கள் உங்களை கண்டுட்டு வேற நான் பிறகு காரை விற்க வேண்டி வந்துடுவேன் என்ன அது மை அது மை கொண்டா சரி இந்தானே நைஸா இது வேண்டி வெட்டிலாக சுருட்டு அடிக்குதா ஆமாம் சுருட்டு உண்மையாகும் சே சுருட்டு கூட அதே அதை பற்றக்கூடாது சரியே கரெக்டாக போட்டு அப்புறம் இந்தியாவில் வந்தால் இடக்கிற ஓடி வரணுமா அதை இதை வாண்டி தருவேன் நான் மாப்பட்டி ஏக்கப்பட்டி ஏடிக்க கரெக்டாக போட்டு பரவாயில்லண்ணா உங்களை யாரும் போகிற வழி இதை மறைக்கிற மாதிரி யாரும் ரைட் நேரம் வாரம் அப்புறம் வாரம்மா சரியா பாயா ஓகே பாய் 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 இதில் ஒரு 3500 ரூபா போட்டுரு அவள் இதில் மாட்டியாக்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு ஆள் செய்கிறார் சும்மா வரக்கூடாண்டா எங்கே பண்ணியிருந்தவர் அவர் நாங்களோட ஒன்றும் கொண்டு கொடுக்காம தான் நான் அவட்டு எடுவேன் பொறன் பாப்பம் எல்லாம் ஒருத்தனை வீழ்த்தி வாழ நிற்கக்கூடாது நாங்கள் அப்படி வாழவும் மேலாது ஃபேக்ட் வாங்க நவாலியை மட்டும் போவோம் மேம்பி அம்மாவுக்கு ஒரு குழந்தை அடித்தான் ஒரு ஹேப்பம் குழந்தை அடித்தான் ஹேப்பம் அப்படி இப்போ இந்த வீடியோ செஞ்ச நேரம் போன தெரியலண்ணா நேரம் போன தெரியல நான் சூப்பராக இருக்கேண்ணா சரி அப்படி இல்லை அண்ணா பற்றி கேள்வி இருக்கிறவங்க கிருஷ்ணாட்ட கேட்டு போட்டு உங்கள்கிட்ட கேட்கு உன்னுடைய ஓ அப்படி சொல்லலை என்னதான் இருந்தாலும் வேணா நான் தள்ளி இருந்து வந்து எடுத்தேன் அந்த ஒரு 5 நாள் தான் கூட நின்றுருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன நீங்கள் செய்த வாரத்தை சரியா சரிங்க அதாவது தப்பா தந்துடுற குருடனுக்கு வந்து வேணும் பண்ணால் கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கலாம் கேட்குறேன் கேட்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ இல்லையா அவார்டு நம்பர் அப்போ அந்த அவார்டு அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு 56,000 ரூபா காசு ஓட்டம் தானே அவருக்கு அடிச்சு பார்ப்போம் கோல் அவருக்கு அவன் நம்பர் தான் சொல்லி வேணுண்ட பழைய ஃபோனில் போயிட்டு உங்களை மாத்திரம் கச்சிலக்கம் போகிற ஒரு அழைப்பில் உள்ளதாம் நானும் எடியா வீட்டை போனால் போகலாங்க தம்பி ஒரு தெரியும் தானே
அதுக்கு இன்னும் கரையை பண்ணி பாப்போம். நேசண்ணே ஓய் என்ன போக போறீங்க? போமண்ணே பேருந்து புதுல இறங்கி என்ன போக போறீங்க? புதுல நிற்க பஸ் வருந்தேன் பஸ் வருமா? அப்படின்னு அப்படி போக போறீங்களா? பக்கத்தானே 2 கிலோமீட்டர் தான். பஸ்ஸுக்கு எவ்வளோ? 50 ரூபா 40 ரூபா நீங்கள் கொடுங்க 40 ரூபாயாட்டு. சரியா அப்படின்னு வைத்தான் சந்திப்பா. ஓகே அழக்கூட வந்துக்குமா? ஏய் ஆ நோட்டிங் ஆடு ஒன்று போட மாட்டேன். நொட்டிங் அதான் சரி. ஓகே ஓகே அண்ணா பாய் ஐயா பாய். பாய். கொஞ்சிட்டு போ என்ன அப்படியா போஷ் அவனுக்கு கொஞ்சம் தான் இருப்புங்க. அது அக்னியா ஆ ஓகே ஓ கவனம் சேட்டை காட்டுங்க. பாய் 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 பாய்.